கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நடத்துகிற நல்ல நடத்திப்புகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற, ஒத்துழைப்பு கொடுக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நீங்க என்ன சொல்றேன்னா, இந்த வசனத்தின் வாழ்க்கையா மாறட்டும். வசனம் உங்க வாழ்க்கையில என்னதான் மாறட்டும்? நிஜமா மாறட்டும். கேட்குற சத்தியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாய் மாறணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் நிச்சயமாக அது என்னவா மாறும்? நிஜமாக மாறும். எனக்கு வேதத்தில் நிறைய வசனம் பிடிக்கும். ஆனால் சமுத்திரத்தில் விளையாடும்படி ஒரு மீனை உண்டு பண்ணி இருக்கிறாராம். எப்படி தான் பைபிள் அறிமுகமாகும் போது என்ன சொல்லுது? நீர் விளையாடும்படி திமிங்கலங்களும் உண்டு. எதுல? சமுத்திரத்துல. விளையாட்டுனாலே சந்தோஷம் தானே. ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருந்து பாரு, கொண்டாட்டமா தான் இருக்கும். அல்லேலூயா. அவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷத்தை வச்சிருக்காரு. இதில் தாங்க வளர்ச்சி, இதில் தாங்க மாறுதல். இன்னும் சொல்கிறேன், திடீர்னு ஒரு புது தண்ணி வந்துட்டு நம்ம ஆற்றுல, ஏற்கனவே தண்ணிக்குள்ள தான் மீன் இருக்குது. இப்போ என்ன வந்துட்டு? புது தண்ணி வந்தால் என்ன செய்யும்? துள்ளு போட்டு போகும். நம்முடைய ஆற்றில் பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த தண்ணீர் எப்படி போகும்? பாஞ்சு போனால் புது தண்ணி வந்தால் கொண்டாட்டமாக இருக்கும். அப்போ ஒரு ஆராதனைக்கு வந்தால் உனக்கு எப்படி இருக்கணும்? கொண்டாட்டமாக இருக்கணும். கொண்டாட்டமாக இருக்கா? நீ கொண்டாடுவாயானா உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற சத்துரு திண்டாடுவான். நீ கொண்டாடலான்னா அவன் கொண்டாட்டமாக இருப்பான், உன்னை திண்டாட வச்சிருவான். என்ன செய்ய போறன்னு தெரியலையே, அடுத்தல என்ன நடக்க போதோ தெரியலையே, இப்படிதான் புலம்ப வைப்பான். உங்களுக்கு என்னையா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களோ? நீ கொண்டாடு, எல்லாம் மாறிடும். இல்லையா? ஆமா, அதாங்க உண்மை. ஆமா, கர்த்தர் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எதுதான் முக்கியம்? நான் சொல்கிறேன், வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இரு. நீ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறியா இல்லையானா அங்கே வந்தவொடனே தெரிஞ்சிடும். ஏன்னா அங்கே புது தண்ணி ஊற்றப்படும் போது நீ துள்ள முடிய, ஜீவன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் என்ன உண்டாகட்டும்? செத்து பூச்சில, தண்ணிகள் இல்லாதனால செத்து பூச்சில. ஆனால் கர்த்தர் நல்லவர் பாருங்க. செத்து போனா உன்னையும் என்ன செய்றாரு? மீண்டும் நீ தண்ணிகளே வாழ்ந்துட மாட்டியா அப்படின்னு உனக்கா ஏங்கி கருவாடா இருந்த உனக்கு ஜீவனை தரார். தர முடியாதுன்னு நினைக்கீங்களோ? மனுஷனால தான் முடியாது அது, ஆனா தெய்வத்தால் மட்டும் முடியும். அல்லேலூயா. அதான் உண்மை. சரிதானா? அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பப்போ உங்களுக்கு ஜீவன் வருதா? ஜீவனோடு வாழறதுக்கு தான். அதனால எதை விட்டு வெளியே வந்துடாத. பிரசன்னமாகி அப்படியே கிருபை விட்டு, அபிஷேகத்தை விட்டு வெளியே போவாத. எங்கே போனாலும் இதுக்குள்ளே வாழ். சரிதானா? இதில் கவனத்தில் வைங்க. ஆமாம், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக மாறிட்டுனா சுலபமாக ஆயிரும். உங்கள் குடும்பங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பது நிச்சயம். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, நீங்கள் இருக்கிற எல்லைகளெல்லாம் இது இணைஞ்சிரும், நிறைய காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிடும் தேவனுக்காக. அல்லேலூயா. அதனால் நல்ல தீர்மானம் எடுங்க. எப்படி ஜெபிக்கணும், எவ்விதமாக ஆண்டவரை ஆராதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் அதில் கிருபை நடத்துவாராக. அல்லேலூயா. நிச்சயமாக நடக்கும். நீ விரும்புகிறபடி உனக்கு சொன்னாரா? அதனால் நிச்சயம் ஆண்டவரை பின்பற்றுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரும்புகிறபடிய நிச்சயம் நடக்கும். நீ அவரை பின்பற்றி போ, உலகத்தை பின்பற்றி அல்ல. சரிதானா? கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை என்ன? நான் தெரிந்து கொண்ட யெசுரனே பயப்படாதே. எடுத்து வாசிக்கலாமா? உபாகம புஸ்தகம் 33:26. ஆமென், ஆமென். ஜீசஸ்.
ஆமென். செபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம். நீங்கள் தந்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா. உங்கள் வார்த்தைகள் மத்தியில் துணிப்பதாக. உங்களுடைய வார்த்தை ஜனங்களை விடுவிக்கட்டும். உங்களுடைய வார்த்தை உங்களுடைய ஜனங்களை வளர்க்கட்டும். உங்களுடைய வார்த்தை உங்களுடைய ஜனங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. அர்ப்பணித்து செபிக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இங்கே மோசே சொல்ற வார்த்தை தான் யெசுரனை பற்றி. யெசுரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. நான் சொன்னேன் யெசுரன் இதை சொல்லலை. யார் யெசுரன்னா யாருன்னு சொன்னேன்? இஸ்ரவேல் ஜனம்னா யாரு? யெசுரன். யார் இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு. ஒரே பேருடையவனுக்கு எத்தனை பேர் வந்திருக்கு? யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றிட்டாரு. இஸ்ரவேலை யெசுரனேன்னு அழைக்கிறார். சரிதானே? ஆமாம். அப்போ யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின அந்த காரியம் இருக்குது. அந்த ஆற்றை யாப்போக்கு என்கிற ஆற்றில் அங்கே இரவெல்லாம் ஜெபித்து அவன் பேர் என்ன செஞ்சது? மாற்றப்பட்டுச்சு. அவன் 35 அதிகாரத்தில் தரிசனம் உள்ள இடத்துக்கு வந்த உடனே கர்த்தர் பேரிட்டுட்டார். அவன் பேர் என்ன பேர் தான்? இஸ்ரவேல். அப்போ யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் யெசுரனாய் மாற்றினதை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செஞ்சிட்டாரு? மறைத்து வைத்துட்டாரு. அப்போ சில நேரங்களில் ஆவியானவர் அதை என்ன செய்கிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ யெசுரனாய் மாற்றப்படுகிற அடையாளம் என்ன? அவருடைய இரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிறவனை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? யெசுரனா மாத்துறார். நம்ம வாஸ்தவம். ஆமென். ஸ்தோத்திரம். மோசைக்கும் ஆரோனுக்கும் சொல்ல வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்த போது கர்த்தர் அவர்களை எப்படி மாத்திட்டாரு? யெசுரனா மாத்திட்டாரு. அப்போ இன்றைக்கு சொல்றாரு, இங்க வேதம் சொல்லுது, யெசுரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. மோசே நடந்து வந்த பாதைகளையெல்லாம் சொல்லி கொண்டே வர்றார். உபாகம புஸ்தகத்தில் ஆரம்பத்தில் இருந்து ஒன்று ஒன்றா சொல்லி 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 வர்றாரு. சொல்லி கடைசி அதிகாரத்தினுடைய முந்தின அதிகாரத்தில் தான் இந்த வார்த்தையை நினைச்சாரு சொல்கிறார். 32லையும் சொல்கிறாரு, 33ல் 2 முறை சொல்கிறார். ஆமாம். அப்புறம் ஏசாயாவில் ஒரு முறை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இங்கே சொல்கிறாரு, யெசுரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. நான் கேட்குறேன், உங்கள் தேவனை போல் இந்த வேலகத்தில் வேற எதுவும் தெய்வம் உண்டா? இல்லவே இல்லை என்பதுதான் வார்த்தை. அல்லேலூயா. அதனால தான் பாடணும், அவர் அல்பா ஓமேகா, அவர் ஆதியும் அந்தமும், அவர் அல்பா ஓமேகா, அவர் ஆதியும் அந்தமும், யெசுரனின் தேவனை போல் வேறொரு தேவன் இல்லை. யெசுரனின் தேவனை போல் வேறொரு ராஜாதி ராஜரும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவரும் இயேசு மட்டுமே. ராஜாதி ராஜரும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவரும் இயேசு மட்டுமே. காலங்கள் மாறி போனாலும் இயேசு மட்டும் மாறவில்லை. காலங்கள் மாறி போனாலும் இயேசு மட்டும் மாறவில்லை. அவர் அல்பா ஓமேகா, அவர் ஆதியோ அந்தமோ, அவர் அல்பா ஓமேகா, அவர் ஆதியோ அந்தமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே சொன்ன வார்த்தையை தான் தியானிக்கிறோம். மோசே சொன்ன வார்த்தை என்ன? யெசுரனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை. ஏன்னா கண்ணார பார்த்துட்டாரு, அனுபவிச்சிட்டார். அனுபவிக்காத
பார்க்காதவர்கள் எவரும் சொல்ல முடியாது அவர் ஒரு தெய்வம்னு சொல்லலாம். ஆனால் அனுபவிச்சவங்க மட்டும்தான் சொல்ல முடியும் அவரை போல் வேறொரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதான் உண்மையான வார்த்தை. அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். சகலத்தையும் சிருஷ்டித்தவர். கர்த்தரோ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அப்ப நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர்? ஏதாவது வச்சிட்டு உருவாக்குங்களாங்க, உண்டாக்கல. ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை ஒண்ணு உண்டாக்குனவர். அதான் வாசிக்கிறோம் ரோமர் 4ஆம் அதிகாரத்துல. என்ன எப்படி அழைக்கிறாராம்? இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறவன். வாசிக்கலாமா? ஜீசஸ் அநேக ஜாதிகளுக்கு ரோமர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமா. எப்படி அழைக்கிறாரா? இல்லாதவைகளை. நான் சொல்றேன், இயேசுனுடைய தேவனை போல் ஒருவரும் இல்லைன்னா அவரை பத்தி சிறப்பு சொல்றது இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிறவன். இல்லாதத அழைச்சா வருமா? இருக்கிறத அழைச்சா அது மனுஷன், இருக்கிறத அழைக்கிறத மனுஷன். இல்லாத ஒன்றை அழைப்பது தெய்வம். அல்லேலூயா. இல்லாத அழைச்சாரா? லாசரு இல்லை, என்ன ஆயிட்டாரு? செத்து போயிட்டாரு. செத்து அடக்கம் பண்ணப்பட்டாயிட்டு. லாசரு ஒருத்தன் இருந்தான், ஆனா இப்போ இல்லை. ஆனா இயேசு அழைக்கிறார், லாசருவே வெளியே வா. அல்லேலூயா. இதே அதிகாரத்தை இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு சொல்றாரு, இல்லாதது இருக்கிறதை போல ஆள. எது உனக்கு இல்லை? சுகம் இல்லையா? பலம் இல்லையா? ஆள. ஏதால? சுகம் எனக்குள் உண்டாகட்டும். சுகமே எனக்குள் எழும்பு. நீ அழைப்பாய், ஆனால் அது வரும். அல்லேலூயா. யாருடைய நாமத்தில் அழைக்கிற? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எதை அழைப்பாயோ அது வருங்கிறார். இயேசுனுடைய தேவன் சாதாரணமானவர் இல்லைங்க. அவர் சகாயம் செய்யும்படி எப்படி வராராம்? சகாயம்னா உதவி. உதவி செய்யும்படி எப்படி வராரு? அதை வாசிங்க. வானங்களில் மேலும் தமது மாட்சிமையோடு, அப்படிதானே போட்டிருக்கு. ஆமே, மாட்சிமையோடு வராருங்க. அப்படின்னா மகிமையோடு வராரு. யாருக்கு உதவி செய்ய? இயேசுரனாகிய உனக்கும் எனக்கும் உதவி செய்யும்படி அவர் மகிமையோடு வராரு. அவர் மகிமையோடு வந்தா அவருடைய மகிமையை உனக்கு உதவியாயிரும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இயேசுரன், நீ இயேசுரனா வாழுங்கிறார். நான் இயேசுரனுடைய அடையாளத்தை சொல்றேன். ஜெபிக்கிறவன் இயேசுரன், கர்த்தருக்கு பிரியமா வாழ்கிறவன் இயேசுரன். நான் என்ன சொல்றேன்? கர்த்தருடைய மடியில் இருக்கிறவன் இயேசுரன், கர்த்தருடைய தோளில் இருக்கிறவன் இயேசுரன். யாருன்னா அவன் தான் சொல்லவில்லை, அவருடைய மடியில் இருக்கிறவன் இயேசு. இயேசுரனுக்கு அடையாளமா இருக்கிறாரு. காரணம் அவர் சொல்லப்பில்லை. நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தவர். அல்லேலூயா. செல்ல பிள்ளைக்கு ஏதாவது கலக்கங்கள் உண்டா? காரணம் எங்க இருக்கு? மடியில இருக்கு. மடியில இருக்கு, பாத படியில இருக்கு. அதான் சொன்ன கடந்த நாள்ல, பாத படியில இருக்கிறவனை தான் தூக்கி எங்க வைக்கிறாரு? மடியில வைக்கிறார். பாத படியில இருக்கிற பிள்ளைய தூக்கி மடியில வச்சு மடி நிறைய நிரப்புறாரு. அல்லேலூயா. யாருக்கு? பிறருக்கு கொடுக்கும்படி. அல்லேலூயா. அதான் ஒருத்தர் சொன்னார்,
பிடிச்ச வார்த்தையை சொல்வது தவறு அல்லவா? குப்பை கூடையா இருந்த நம்ம அப்ப கூடையா மாத்திட்டார். எப்படி அப்ப கூடையா மாறிச்சு? அப்பா கூட இருந்ததுனால அப்ப கூட. ஒன்றுக்கு உதவாத குப்பல்ற கூடங்க நீங்களா, நீனும் நானும். இப்ப அப்ப கூட எதனால? அப்பா கூட இருந்ததுனால அப்ப கூட. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் செய்ய முடியுமா? உன்னை கொண்டு நிச்சயம் செய்வார். அப்ப யேசுரனாகிய செல்ல பிள்ளை அவருடைய மடியில் இருக்கிறவன். இன்னைக்கு மடியை விட்டு இறங்கி ஓடுகிற நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்பாவின் அன்பை புரிந்து கொள்ளாமல். இளைய குமாரன் போனா பத்தியா, அவன் ஏற்கனவே அப்படிதான் இருந்தான். இன்னைக்கு சிந்திக்கிறபடி யேசுரனா இருந்தான், செல்ல பிள்ளையா இருந்தான். இளைய மகன் என்னைக்குமே செல்ல பிள்ளை தானே. ஆமா, யாக்கோபுக்கு செல்ல பிள்ளை யாரு? யோசேப்பு. சரிதானே? ஆமா. சிலர் இளைய பிள்ளைய கண்டுக்கிட்டதே இல்லை. சிலர் செல்ல பிள்ளையா வச்சிருக்கிறாங்க. யாக்கோபு செல்ல பிள்ளையா தான் வச்சிருந்தாரு. ஆனால் அவனுக்கு பிரச்சனை பெருசாக இருந்துச்சு. நான் சொல்லுவேன், உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குமாண்ணா, ஒரு திட்டம் இருக்குமாண்ணா, உங்களுக்கு எல்லாமே பெருசு பெருசாக தான் வரும். யாருக்கும் வராத பிரச்சனை தான் வரும். யாருக்கும் சம்பவித்தாத காரியம் உங்களுக்கு நடக்கும். ஏன்? உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார்ல. அல்லேலூயா. அதனால இதுவரை நடந்திராத காரியங்கள் யெசுரனுக்கு நடக்கும். உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் மோசே யெசுரனை குறித்து இஸ்ரவேலை குறித்து சொல்லி கொண்டு வரும்போது அவர் சொல்றாரு, எப்படி பெருக பண்ணாராம்? வானத்தின் நட்சத்திரத்தை போல. இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அதை யாருக்கு சொல்றாரு? யெசுரனுக்கு சொல்றாரு. எப்படி பெருக பண்ணுவாராம்? அதனால தான் மோசே சொன்னாரு, யெசுரனின் தேவனை போல ஒருவரும் இல்லை. வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய தெய்வம். எகிப்துக்கு போகும்போது எத்தனை பேர் தாங்க போனாங்க? மொத்தம் 70 பேர் தான் போனாங்க. ஆனா அங்கே பெருக பண்ணிட்டாராம். பெருக பண்ணும்போது வேதம் சொல்லுது, அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது எத்தனை பேர்? புருஷர் மட்டும் 6 லட்சம், ஸ்திரீகள் குழந்தைகள் அதெல்லாம் கணக்கிட்டா ஏறத்தாழ ஒரு 25 லட்சத்துக்கு மேலான பிள்ளைகள். இவரை வேற என்ன செய்றாராம்? அப்போ ஆண்டவர் உன்னை பெருக பண்ணுவாரானா? பெருக பண்ணுவார். யார? ஈஸ்வரனை. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளையை நீ யாரா வாழணும்னு கர்த்தர் விரும்புறாரு? ஈஸ்வரனா வாழு. ஈஸ்வரனா செல்ல பிள்ளை. கர்த்தருடைய சத்தம் கேட்டு அப்படி சித்தத்தின்படியே நடக்கிறவன். அதான் சொன்னேன், ஜெபிக்கிறவன், எப்போதும் மடியில் இருக்கிறவன், எப்போதும் அவரோடு இருக்கிறவன். இந்த அனுபவத்தை மட்டும் நீங்கள் செய்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத நடந்திராத காரியங்களை கர்த்தர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுவரை நடந்திராத காரியத்தை செஞ்சாரா? அதுக்கு முன்னதாக எங்கேயாவது கடல் ரெண்டா பிளந்துச்சா? வழி இல்லாத இடத்துல ஒரு வழியை உண்டு பண்ணாரா? அப்போ நான் சொல்லுவேன், உனக்காக கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். என் தெய்வம் தண்ணீரை ரெண்டா பிளக்கையும் முடியும், தண்ணீருக்கு மேலே நடந்து வரையும் முடியும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரெண்டா பிளந்தாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தம்முடைய சீசர்களுக்கு அவரும் நடந்தாரு, நடக்கையும் வச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்போ நான் சொல்லுவேன், உனக்கு விரோதமாய் நிற்கிற சில தடைகள் சில நேரம் பிளந்து போவோம், ஆனால் சில நேரம் அது மேலே நீ நடப்ப. அல்லேலூயா. அது கர்த்தருடைய காரியங்க. கர்த்தரோடு நீ இரு. ஒன்று உனக்கு விரோதமாக நிற்குது, பிளக்கும். இல்லைன்னா அதுக்கு மேலே என்ன செய்வ? நடப்பா. இதுதான் யெசுரனுக்கு அடையாளம். யெசுரனுக்கு வலிமை இருந்தான். அல்லேலூயா. இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தெய்வம் ஒன்னையும் தம்மை போல தான் பார்க்குறாருங்க. அப்போ இன்னைக்கு யெசுரனா வாழு, யெசுரனா ஜீவனம் பண்ணு. யெசுரனுடைய வல்லமை சாதாரணமானது அல்ல. யெசுரன் இது கர்த்தரே கொடுத்த பேர். நான் சொல்கிறேன், மோசே ஆரம்ப கட்ட காலத்தில் இதை வெளியே கொண்டு வரல.
ஆனா தன்னுடைய முடிவு காலத்துல, உபாகமத்துல தன்னுடைய காலம் நினைச்சது முடிகிற வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் குறித்து எப்படி சொல்றாரு? யெசுரன். நான் சொல்றேன், முடிகிற காலத்துல யாரு இல்லை தெரியுமா? எகிப்திலிருந்து புறப்பட்டவன் இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உலகத்தை திரும்பி திரும்பி பார்த்தவனுக்கு அந்த காலேப்பும் யோசுவாவையும் தவிர வேற ஒருவனும் என்ன செய்யல. அப்போ ஒருத்தருமே இல்லையா? 2 பேரும் தான் போனாங்களா? அப்படி இல்லை. அவங்க பிள்ளைகள் பிறந்தாங்கல்ல 40 வருஷத்துல, எகிப்தியே பார்க்காதவங்க, எகிப்தினா என்னன்னு தெரியாதவங்க. வேதம் சொல்லுது நன்மை தீமை அறியாத பிள்ளைகளாம். உலகனா பாவனா என்னன்னு தெரியல. நான் கடந்த நாள் சொன்னேன், எகிப்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்ட போது கர்த்தர் எதனால மூடிட்டாரு? மேக ஸ்தம்பத்தில் மூடிட்டார். சரிதானா? இப்போ ஒரு ஸ்திரீ எகிப்தில் பூரணமாக கர்ப்பமாயிருக்கா. புறப்பட்ட மறுநாள் அவளுக்கு பிள்ளை பிறக்குது. உண்மைதானா? அப்படின்னா முதல் நாள் அதுக்கு புறப்பட்ட உடனே கர்த்தர் எதனால மூடிட்டாரு? மேக ஸ்தம்பத்தில் மூடிட்டாரு. இவன் பிறந்த முதல் நாளே பார்த்தது எதை? நான் சொல்லுவேன், பகலில் பிறந்திருந்தாம்னா எதை பார்த்துருப்பான்? மேக ஸ்தம்பத்தை பார்த்துருப்பான். இரவில் பிறந்திருந்தாம்னா அக்னி ஸ்தம்பத்தை பார்த்துருப்பான். எதை பார்க்கல? எகிப்தை பார்க்கல. எகிப்து அறியாத ஜனம். சொல்ல உலகத்தை அறியாத லட்சம் லட்சமான ஜனத்தை அவனை பார்த்தா யெசுரன்னு சொன்னார். பாவத்தையும் செய்வேன், இந்த ரெட்ட வாழ்க்கை அவனை பார்த்து சொல்லலை. யெசுரன் கர்த்தர் முடிவில் தான் இதை வெளிப்படுத்துறாரு. சரிதானா? உபாகம முடிவில், அதாவது மோசையுடைய கடைசி காலத்தில் தான் இதை நினைச்சுறாரு. வெளிப்படுத்தும் போது எகிப்திலிருந்து புறப்பட்டதுல 2 பேர், இவன் மட்டும்தான் உத்தமனாய் வாழ்ந்தவன். யாரு? யோசுவாவும் காலேப்பும். அவன் தான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தவன். வேற எல்லாம் முறுமுறுத்த கேசப்புறம் அழிச்சிட்டாரு. இப்போ எகிப்தியே பார்க்காத ஒரு பெரும் கூட்டம் நிற்குது. இவனை பார்த்தா சொல்றார் ஈஸ்வரன். அல்லேலூயா. உலகத்துக்கு உகந்தவனாய் அல்ல, உலகத்தை எல்லாம் படைச்ச உன்னதமான தேவனுக்கு உகந்தவனாய் வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகளை குறித்தான் நினைச்சுறாரு. அதான் நான் சொன்னேன், தண்ணிக்குள்ளே வாழ்றவன், அபிஷேகத்துக்குள்ளே வாழ்றவன். ஒருவேளை இவனுக்கு எகிப்தை பற்றி சொன்னான். அப்படியா? எனக்கு அதெல்லாம் தெரியல. கண்ணை பகலை திறந்தோம்னா எதை பார்க்கேன்? மேகஸ்தம்பத்தை பார்க்குறேன். இரவில் திறந்தோம்னா அக்னி ஸ்தம்பத்தை பார்க்குறேன். எனக்கு சாப்பாடுக்கு தூதர்களின் அப்பம். அது ருசி எப்படி இருக்குது? தேனிட்ட பணியாரம் பொழுது. தேனை சாப்பிட சாப்பிட எவ்வளோ பலன். தேனை சாப்பிட சாப்பிட அந்த யோனத்தான் தேனை சாப்பிட்டானா அவன் கண்ணு தெரிஞ்சிட்டான். அல்லேலூயா. அப்போ தேன் என்ன செய்யுது? அவன் கண்ணை தெளிவாக்குது. எதை பார்க்க? மகிமையை பார்க்க, மகிமையோடு வர்ற இயேசுவை பார்க்க. அல்லேலூயா. ஆமாம். இவனுக்கு என்ன தேவைனாலும் உடனே எங்கே பார்ப்பான்? மேகத்தை பார்ப்பான். மேகத்தை பார்த்தா அங்கேருந்து வார்த்தை வரும், உடனே அற்புதமும் வரும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு கொடுத்த வார்த்தை தான் அன்னைக்கு அப்பமாக வந்துச்சு. வேதம் சொல்லுது தூதர்களின் அப்பம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை தான் அப்பமாக வந்துச்சு. அந்த அப்பத்தை சாப்பிட்டு அப்படின்னா வார்த்தையை சாப்பிட்டு வாழ்ந்தவன் தான் யாரு? யெசுரன். அல்லேலூயா. ஆமாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எதை உட்கொள்ளணும் அதிகமாக? கர்த்தருடைய வார்த்தை. ஒன்று சொன்னேன், ஜெபிக்கிறவன், அவரோடு இருக்கிறவன். அப்புறம் சொன்னேன் அப்பம்.
அப்பம் சாப்பிட்றவன், எகிப்தை அறியாதவன், கர்த்தர் யாருன்னா நல்லா அறிஞ்சவன். அதனால தான் மோசே சொன்னார், இயேசுனுடைய தேவனை போல் வேற ஒரு தேவன் இல்லை, வேற ஒருவரும் இல்லைங்க. அப்போ இன்றைக்கு யாரை பார்த்து நீ வாழ்கிற? இந்த தெய்வத்தை பார்த்தே வாழ்வாயானா உன் ஒவ்வொரு அடியும் அது விசேஷமாக மாறும், விசேஷமாக மாறும். அற்புதம். இதை கூட இருந்து பார்த்தவர் தான் யாரு? யோசுவா. சரிதானா? யோசுவா. அதனால தான் அந்த யோர்தானை கடக்கும்போது அந்த கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாருடைய பாதம் எங்கே படணும்னு சொல்லியிருந்தாரு? தண்ணில் ஓரத்தில் பட்ட உடனே நான் சொல்லுவேன், ஈஸ்வரன் கால் மிதிச்சா அற்புதம் நடக்கும். நான் தான் சொன்னேன், தண்ணி ரெண்டாக பிளக்கையும் செய்யும், தண்ணீருக்கு மேலே நடக்கையும் பண்ணுவார். இதுதான் ஈஸ்வரன் தேவன். இப்போ ஈஸ்வரனுடைய தேவன் ஈஸ்வரனுக்கு உதவிச்சு எப்படி வராரு? மாட்சிமையோடு இறங்கி வராரு. அல்லேலூயா. அப்போ அவர் தம்முடைய மகிமையோடு நினைச்சுறாரு. நான் சொல்லுவேன், தானியேல் ஒரு யசுரன், ஜெபிக்கிறவன். சிங்க கபியில போட்டாலும் அங்கே இணைஞ்சாராம், இறங்கி வந்துட்டாரா? சாத்தாக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்கள் யாரு? யசுரன். கர்த்தரை விட்டு ஆராதிக்கிறத விட வேற எதையும் நிச்சயம்னாங்க, கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பாங்க. அந்த சிங்க கெபிலையும் வந்தாரு. இங்கே அக்னி சோலையில் இறங்கி வந்தாரா? வரலையா? எப்படி வந்தாரு? அல்லேலூயா. தம்முடைய மாட்சிமையோடு இறங்கி வந்தார். உனக்காக எனக்காக எப்படி வருவாரு? மாட்சிமையோடு. அவர் இறங்கி வர்றதை நீ உன் கண்ணு பார்த்துட்டுனா எதை குறித்து நினைச்ச மாட்டான். அங்கே என்ன சொல்றாரு? மீன் அதை வாசிக்கலாமா? 33:26. ஆமென், ஆமென். அவர் உனக்கு உதவி செய்யும்படி வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அதில் ஏறி வாராராம் உனக்கு உதவி செய்ய. அல்லேலூயா. அப்போ உனக்கு உதவி எங்கிருந்து வரப்போகுது? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய நாமத்தில் தான் சகாயம் இருக்கு. சரிதானே? அப்படி எங்கே நோக்கி பார்க்கணும்? உன் கண்ணு எங்கே பார்க்கணும்? உன் கண்ணு எங்கே பார்க்கணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உனக்கு ஒத்தாசை எங்கிருந்தா வரப்போகுது? அங்கிருந்தா, மேலே இருந்தா வரப்போகுது. அப்போ இயேசுனுடைய பார்வையெல்லாம் மேகத்தை பார்த்தே நட, மேகத்தை பார்த்தே நடப்பாயான். அதான் நான் சொல்றேன், ஆவியானுடைய பார்த்தே நட. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எதனால? அவரையே பார்த்து நடக்கிறோம்பா. இந்த மேக ஸ்தம்பத்தை, யேசுரன் மேக ஸ்தம்பத்தை பார்த்து நடக்கிறவன், ஈரமில் அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்து நடக்கிறவன். அவர் என்ன சொல்றாரு? மோசே மூலமா என்ன அறிவிக்கிறாரு? யோசுவா மூலமா என்ன சொல்றாரு? இதை கேட்டு 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 நடப்பாயான ஒவ்வொரு அடியும் அற்புதமா மாறும், ஒவ்வொரு அடியும் அதிசயமா மாறும். அல்லேலூயா. அதான் தான் மோசே சொல்றாரு, இயேசுனுடைய தேவனை போல் வேறொரு தேவன் ஒருவரும் இல்லை. ஒன்னா சொல்ல முடியுமா? என் தெய்வத்தை போல இந்த உலகத்துல வேறொரு தெய்வம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறவருங்க, சாபங்களை மன்னிக்கிறவர், நீக்குகிறவர், வியாதியை நீக்கி போடுகிறவர். ஆமாம், எல்லாவற்றுக்கும் மேலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து நித்திய ஜீவனுக்குள்ள உன்னை ஆமை சேர்த்து கொள்ளுகிற இந்த இயேசுனுடைய தேவனை போல், சொல்ல போனால் என்னுடைய தேவனை போல், உங்களுடைய தேவனை போல் வேறொருவன் இல்லை. உதவி செய்யும்படி எப்படி வராரா? மாட்சிமையோடு. ஆமாம், இங்கே நிலப்பட்டிருக்கு, வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அப்போ தம்முடைய ஜனத்துக்கு உதவி செய்யும்படி அவர் ஆவலா இருக்கிறார். ஈஸ்வரன் மேலே பார்த்துட்டாலே உடனே என்ன இடத்துல ஏறி வந்துடுவார்?
ஆகாய மண்டலங்களில் எப்படி வருவார்? மாட்சிமையோடு வந்துடுவார். அவருடைய மாட்சிமை இறங்கி வந்துட்டுனா அற்புதம் நடக்காத இடத்துலையும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன? நீ ஒரு யெசுரன். உன்னுடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை மோசே மூலமாக கர்த்தர் அறிய பண்ணுகிறார். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவன். சொல்லப்போனால் நீ செல்ல பிள்ளை, நல்ல ஜெபிக்கிற பிள்ளை, நல்ல ஆராதிக்கிற பிள்ளை, மேலேயே பார்த்து பார்த்து வாழ்கிற பிள்ளை. அல்லேலூயா. பிள்ளைகள் நல்ல வசனம் சொன்னாங்க. ஆமாம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணப்படாமல் போனான், திரும்பியும் கர்த்தர் யாரா மாற்றிட்டார்? ஈஸ்வரனாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்போ அப்பா பிள்ளை எல்லைக்குள்ளே வரும்போது தொல்லைன்னு நினைக்காம பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாராம். சரிதானே? அப்போ யெசுரனுக்கு ஒரு எல்லை இருக்குது. யெசுரனுக்கு என்ன இருக்கு? இந்த எல்லையை விட்டு வெளியே என்ன செய்ய மாட்டான், போகமாட்டான். இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார். யெசுரனாகிய உனக்கு எல்லை இருக்கா? கர்த்தர் ஒரு எல்லையை வச்சிருக்காரா? இந்த எல்லையை விட்டு வெளியே போவாயானால் இந்த இளையகுமாரன் கதையாயிரும். மேக ஸ்தம்பத்துக்குள்ளே இருக்கிற தேவ ஜனம் மேக ஸ்தம்பத்தை விட்டு சில நேரம் மேகஸ்தம்பம் அப்படியே தங்கி இருக்கும். அந்த தங்கி இருக்கிற மேக ஸ்தம்பத்தை விட்டு வெளியே போன என்ன கிடையாது, பாதுகாப்பு இல்லை, மண்ணா இல்லை, உஷ்ணத்தை பார்க்கல. ஏன்னா வஸ்திரம் என்ன செய்யலையா, பழசாவலை, பாதரட்சியின் வாரி நிச்சயில அவிழ்ந்து போகலை, அவன் கால் நிச்சயில வீங்கலை, மண்ணா குறையலை, மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் விலகலை. இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. அவ்வளோ சிநேகமாக யெசுரன் மேல் இருந்தார். ஒரு எல்லைக்குள் இரு. கர்த்தர் உனக்கு நியமித்து வைத்திருக்கிற எல்லை என்ன? ஜெபம் என்பது ஒரு எல்லை, தேவ சமூகம் என்பது ஒரு எல்லை. இப்படி தான் வாழணும். எப்படியும் வாழ்கிறது அல்லங்க யெசுரனுடைய வாழ்க்கை. இப்படி தான் வாழணும், இப்படி தான் பேசணும். எல்லாரும் பேசுறது போல நிச்சய முடியாது, பேச முடியாது. காரணம் ஒரு எல்லையை நியமித்து வச்சிருக்கிறார். அப்போ யெசுரனுடைய வாழ்க்கை எல்லைக்குள் இருக்கிற வாழ்க்கை தான் யெசுரனின் வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால் வர்ற வாரம் பெரிய எல்லையை ஒரு கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த எல்லைக்குள்ளே இருங்க. நீ எல்லைக்குள்ளே இருந்தா, நீ ஆண்டவர் தூது சொல்றாரு, நீ எல்லைக்குள்ளே இருந்தா, மீண்டும் சொல்றேன், நீ எல்லைக்குள்ளே இருந்தா எல்லை இல்லாத ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் புரிஞ்சுது? எல்லைக்குள்ள வந்த இளையகுமாரனுக்கு எல்லை இல்லாத ஆசீர்வாதம் கிடைக்குதா? கிடைக்குதா? அளவா கொடுத்தாரா, அளவுக்கு அதிகமாக கொடுத்தாரா? பிள்ளைகள் நல்ல ஒரு பாட்டு பண்ணாங்களே, பட்டு வேட்டி சட்டை, தங்க மோதிரம், பேட்டா சப்பல் வாங்கி கொடுத்தவரே. பட்டு வேட்டி சட்டை, தங்க மோதிரம், பேட்டா சப்பல் வாங்கி கொடுத்தவரே. கடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டவரே. கடா வெட்டி பொங்க வச்சு கரிசோறு போட்டவரே. அல்லேலூயா. ஏதோ வந்துட்டாடா எல்லைக்குள்ள, என்ன கஞ்சி குடிச்சிட்டு போ அப்படியே வச்சாரு. அந்த மூத்த குமாரனுடைய பழைய வஸ்திரம் வந்தாரு, கிடக்குடா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கான் மாதிரி. அவன் கடத்தி போட்டிருக்கான் மாதிரி, அது தூக்கி கொடு அப்படி சொன்னாரா? அவன் செருப்பான கொஞ்சம் கிடக்கு பாரு, தேஞ்சி போனது, அதை எடுத்து கொடுறா அப்படின்னே சொன்னார். ஏதோ வந்துட்ட என்ன செய்ய, அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு இதாக இருக்கலாப்பா, அவன் கையில் ஒன்றும் இல்லை, தூக்கி போடு அப்படியே சொன்னார். யெசுரனுக்காய் தெய்வம் ஆயத்தமாக இருக்கிறார். யெசுரன் எல்லைக்குள்ள வந்துட்டாமனா எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தை எல்லாம் யெசுரனுக்கு அள்ளி வழங்குறாரு. அல்லேலூயா. பட்டு வேட்டி சட்டை, தங்க மோதிரம்,
சப்பல் வாங்கி கொடுத்தவரே, கரிசோரே கடாவட்டி நான் சொல்றேன், சிறப்பானது யாருக்கு உண்டு? யேசுரனுக்கு உண்டு. ஆனா யேசுரன் எல்லையை விட்டு எங்க இருந்தவன கிடைக்காது. எல்லை என்றால் என்ன? அப்பாவின் சமூகம். அப்பா கூட இருக்கிறதா என்னது எல்லை. இப்ப எல்லாத்தையும் கொடுத்தார வேதம் சொல்லுது, சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பிள்ளைகள் பாடின மாதிரி கொளுத்த கன்று, அதை ஒரு தேவ மனுஷன் இப்படி பாடியிருக்கிறார், கடா வெட்டின்னு பாடியிருக்கிறார். என்ன அடிச்சாராம்? கொளுத்த கன்று. நான் சொல்றேன், இந்த யேசுரன் எல்லைக்குள்ள இருந்ததுனால யேசுரனுக்கு மட்டுமா கொண்டாட்டம்? அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், ஆடுவோம், நடனமாடுவோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. ஓஹோ, அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. யேசுரன் இருக்க வேண்டிய இடம் எது? அப்பா சமூகம். அதான் எல்லை. இந்த எல்லையை விட்டு வெளியே போனா யேசுரன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் யேசுரனே கர்த்தர் அழைக்க மாட்டார். செல்ல பிள்ளையே அப்படி அழைக்க மாட்டார். நீ எல்லைக்குள்ளே வருவாயானால் எல்லையில்லாத ஆசீர்வாதம் உனக்கும் உண்டு, உன்னை சார்ந்திருக்கிற எல்லாருக்கும் உண்டு. அன்னைக்கு கொளுத்த கண்டு அடிச்சார இளையகுமாருக்கு மட்டுமா கொடுத்தாரு? இல்லை இல்லை, நான் சொல்லுவேன், அங்கிருந்து எல்லாருக்கும் கொண்டாட்டம். என்னமா? நாம் அப்படிதான் போட்டிருக்காரு, நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். கொளுத்த கண்டை பிடிச்சி அடிடா, நாம எல்லாரும் என்ன செய்வோம்? ஏன்? யேசுரன் எல்லைக்குள்ள வந்துட்டான். இருக்க வேண்டிய இடம் எல்லை, அப்பா சமூகம். அப்பா சமூகத்துல யார் வந்துட்டா? யேசுரன் வந்துட்டான். எல்லையை விட்டு வெளியே போகாத, எல்லைக்குள்ளே இருங்கிறார். உனக்கு ஒரு எல்லையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்ம இந்தியாவுக்கு ஒரு எல்லை இருக்கா? தமிழ்நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்கா? இருக்கா இல்லையா? உங்க வீட்டுக்கு ஒரு எல்லை இருக்கா? இருக்குல்ல. உங்க வயலுக்கு ஒரு எல்லை இருக்கா? இருக்குல்ல. அதுக்கு அடையாளம் ஒரு கல் வச்சிருப்பாங்க. என்ன கல் சொல்லுவோம்? எல்லைக்கல். என்ன கல்? எல்லைக்கல். இந்த எல்லையை விட்டு வெளியே போய் நீ ஏதாவது உரிமை பாராட்ட முடியுமா? உரிமை பாராட்ட முடியாது. நான் சொல்லுவேன், எல்லையை விட்டு வெளியேறினா, நான் சொல்ல என்ன சொல்றேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எல்லையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், அப்பாவின் எல்லைக்குள்ளே இரு. அப்பாவின் எல்லைக்குள்ள இருந்தா எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தை யார் தாராரு? அப்பா தாராரு. அதான் மோசே சொன்னாரு, யேசுரனுடைய தேவனை போல் ஒரு தேவனும். ஏன்? இவன் பாவம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்துட்டாமனா அப்பா உடனே மன்னிச்சு நினைச்சாரு, ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துருதாரு.
இந்த இளையகுமாரன் கொடுத்த போது என்ன செஞ்சிருந்தாரு? அப்போ யேசுரன் எங்க இருக்க வேண்டியவன்? எல்லைக்குள்ள இருக்கிறவன். எல்லைக்குள்ள இருந்துட்டான்னா எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்வான்? அப்போ உங்களுக்கு எல்லை இல்லாத ஆசீர்வாதம் வேணுமா இல்ல அளவா போதுமா? எல்லை இல்லாத ஆசீர்வாதம் வேணும்ல. அப்பா கூட இரு, அப்பா என்கிற எல்லையோடு இரு. இன்னும் சொல்றேன், ஆவியான தர வார்த்தை, எல்லைக்குள்ளே நீ இருப்பாயானால் சில எல்லையை நீ சுதந்திரிப்ப முடியுமா? எல்லை இல்லாத ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, புது எல்லையை கர்த்தர் தருவேங்கிறாரு. கர்த்தர் தீர்க்கதரிசனமா இன்னைக்கு சொல்றாரு, நீ எல்லைக்குள்ள மட்டும் இருந்து பாரு, எல்லை இல்லாத ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, புது எல்லையை வாங்க கையில கொடுத்துருவேன். கொடுத்தாரா கொடுக்கலையா? ஈஸ்வரனு கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தார்ல. அல்லேலூயா. இன்னும் சொல்றேன், சில எல்லைக்குள்ள இருக்கிறவனை எல்லையில இருக்கிறவன் நான் தூக்க முடியும். விழுந்து கிடக்கிறவனை நான் சொல்றேன், பிசாசின் எல்லைக்குள்ள இருக்கிறவனை அப்பா எல்லையில இருக்கிறவன் என்ன செய்ய முடியும்? தூக்க முடியுமா? முடியாதா? முடியும். கர்த்தர் இது செய்ய போறாரு. எல்லைக்குள்ள இருக்கிற யேசுரனை வச்சு செய்ய போறாரு. உன் எல்லைக்குள்ள இருக்கிற அந்தகார கிரியைகள் அலறி ஓட போது, யேசுரனே தேவனை போல் வேறொரு தேவன் இல்லை. எல்லைக்குள்ள இருப்பாயானா எல்லையில்லாத ஆசீர்வாதம். நீ எல்லைக்குள்ள இருப்பாயானா உன் நிமித்தம் அநேகர் சந்தோஷம் அடைவார்கள். நீ எல்லைக்குள் இருப்பாயானா புது எல்லையை சுதந்திரிக்க செய்வார். நீ எல்லைக்குள் இருப்பாயானா இன்னும் சொல்றேன், சில எல்லைக்குள் இருக்கிறத நீ தூக்கி எடுக்க முடியும். கர்த்தர் அந்த பொறுப்பை மேல வைக்கிறார், அந்த அதிகாரத்தை மேல வைக்கிறார், அந்த ஆளுகை மேல வைக்கிறார். நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யேசுரன், பயப்பட வேண்டாம். நீ யேசுரன், நீ பயப்பட வேண்டாம். நீ அவருடைய மடியில் இருக்கிற செல்ல மடியில் மடி நிறைய நிரப்புவார். மடி நிறைய நிரப்புவார். அநேர் கொடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஈஸ்வரன் மூலமா வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் ஒன்ன பார்த்து அடக்கிறார். ஈஸ்வரனே, 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 ஜெபிக்கிறவன் ஈஸ்வரன், ஆராதிக்கிறவன் ஈஸ்வரன், அப்பாவோடு இருக்கிறவனா ஈஸ்வரன். ஈஸ்வரனாய் வாழ்வோம், ஈஸ்வரனாய் ஜெயிப்போம். எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வசனம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவமாய் மாறுகிறதற்காக கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஈஸ்வரனை உடைய தேவனை போல் ஒருவர் மேல் எழுதப்பட்ட கதையா ஆம். ஈஸ்வரர்கள் ஜனங்களை ஈஸ்வரமாய் மாற்றி அற்புதங்களை அதிசயங்களை நடக்கிற கர்த்தர் ஆமை எங்களுக்கு அற்புதத்தை அதிசயத்தை செய்கிறேன். எல்லைக்குள் இருக்கிற ஈஸ்வரனுக்கு எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. அந்த வார்த்தைகள் இந்த ஜனத்தின் மேல பழிக்கட்டும் சொல்லி செபிக்கிறையா. சில எல்லையை சுதந்திரிப்ப, சில எல்லைக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்களை தூக்கி எடுப்புன்னு சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதம் ஆமே ஸ்தோத்திரம் நாங்கள் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த அதிகாரம் வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஈஸ்வரன் என்று அழைக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஈஸ்வரனின் ஆளுகை நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து பற்றி பிடிக்கட்டும், தொடர்ந்து ஆளுகை செய்யும். அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தாராளம் உண்டான மகிமை எல்லாம் அவங்க ஒருவருக்கே ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு சுமன ஜெபித்து ஜெயம் எடுக்கிறனால பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் சிலையான பாதுகாப்பு எடுக்கிறோம். இப்போது எப்போது கர்த்தர் வருகை விட்டும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.